இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, இஸ்ரேல் மக்களுக்கு, யூதர்களுக்கு மிக முக்கியமான தொழில் ஆடு மேய்த்தல். இந்த மேய்ப்பு தொழில் அங்கே ஒரு மிக முக்கியமான தொழில். அங்கே என்ன பண்ணுவாங்களாம், சில பேர் கூலிக்கு ஆடு மேய்ப்பார்கள். கூலிக்கு ஆடு மேய்ப்பாங்க. போவாங்க, அந்த முதலாளி பண்ண ஒரு 100 ஆடுகளை கொடுப்பாரு, இந்தப்பா ஓட்டிட்டு வா. அங்கே அதுக்கு அவங்க ஒரு கிடாய், அந்த ஒரு கிடையை அந்த ஒரு வயலில் ஒரு வேலி அமைத்து அதை உள்ளே வச்சு அதை பாதுகாத்து வலது கூலிக்கு மேய்ப்பாங்க. அதை சரியாக ஒப்படைக்கணும். ஒப்படைச்சா அவருக்கு சம்பளம் உண்டு அவருக்கு. இது ஒரு ஒரு அந்த கூலியாளுடைய வேலை. அப்படி மேய்க்கின்ற பொழுது யோசிச்சு பாருங்க, ஒரு ஆடு என்பது மிகப்பெரிய சொத்து. ஆனால் மேய்ப்பு தொழில் தான் முக்கியமான தொழில். அப்புறம் ஒரு ஆடு என்பது எவ்வளவோ மதிப்புள்ளதுன்னு யோசிச்சு பார்க்கணும். நாம் ஒரு ஆடு காணாமல் போச்சுன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. தீர்ந்தான் அந்த ஆள். முதலாளிங்க சரி ஒரு நல்ல குணம் உள்ளவங்க இருப்பாங்க, சரி இப்போ விட்டுரு. சில பேர் என்ன பண்ணுவாங்க, கொன்னே விடுவாங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, காணாமல் போன ஆடு ஓமை இருக்குல்ல, இப்போ யோசிச்சு பாருங்க பார்ப்போம். ஒரு ஆயன் ஒரு ஆடு கிடைச்சா எவ்வளோ மகிழ்ச்சி அடைவோம். காணாம போச்சு யோசிப்போம், ஐயோ போச்சு, நான் என் முதலாளிக்கு தெரிஞ்சா அவ்வளோதான், என்னை கொன்று குழி தோண்டி புதைச்சிருமா என் ஆள். போச்சு, என் சம்பளத்தை பிடிச்சிக்குவோம், என் குடும்பத்துக்கு வருமானம் இருக்காது, எனக்கு சோறு கிடையாது, என் பாட்டி பிள்ளைக்கு எப்படிலாம் சிந்தனை ஓடும் பாருங்க. அப்போ அந்த ஆடு தொலைஞ்சு போன அந்த ஆடு கிடைச்சிச்சுன்னா ஒரு ஆயனுக்கு எவ்வளவு குதூகலம் இருக்கு யோசிச்சு பாருங்கம்மா. அதை தூக்கி தோல்ல போட்டுக்கிட்டு அவனுக்கு குதிப்பாங்க பாருங்க. ஐயோ, எனக்கு வாழ்க்கையே திரும்ப வந்துடுச்சு, எனக்கு இழந்த சொத்து சோகலாம் வந்து போச்சுன்ற நினைப்பு உண்மை இருக்குமா இல்லையா? ஒரு நல்ல ஆயன், இழந்து போனதை கிடைத்த சந்தோஷம் இல்லையா? சகோதரர்களே, நாம் இப்படி சிந்திக்கணும். ஆயன் நல்ல ஆயனா இருக்கிறார். நம்ம வழி தவறி போனா நமக்காக கவலைப்படும், ஐயோ யானை தொலைஞ்சு போச்சு கவலைப்படுறாரு. இது நம்ம காலங்காலமா படிச்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம இந்த பிரசங்கத்துல கேட்கிறோம், எல்லாம் பண்றோம். அதனால ஒரு செய்தியை நம்ம கேட்க மறுக்கிறோம், கேட்க மறக்கிறோம்னு சொல்றோம், அப்படி சொல்லலாம். அதை சொல்லுகிறவர்களும் அதை சொல்ல மறக்கிறாங்கன்னு நான் என்னுடைய கணிப்பு. என்னன்னா, நல்ல ஆயன் நல்ல ஆயன் நல்ல ஆயன் நல்ல ஆயன் தன் ஆடுகளுக்காக உயிரை கொடுக்கிறான் இல்லையா? பசு மேய்ச்சலுக்கு கூட்டு போறது எல்லாம் நல்ல ஆயனை பற்றியே சொல்றோம் வழிய நல்ல ஆடுகளை பற்றி நம்ம சிந்திக்கிறோமாங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஆயன் நல்ல ஆயனா இருக்கிறார், சரி, அதனால ஆடுகள் நல்ல ஆடுகளா இருக்குதா நம்ம யோசிச்சு பார்க்கணும். நாம நம்முடைய ஆண்டவர் நல்ல ஆயனா இருக்கிறாரு. ஆனால் ஆடுகளாகிய நாம் நல்ல ஆடுகளாக அவர் சொல் கேட்கும் ஆடா இருக்கிறோமாங்கிறது மிகப்பெரிய கேள்வி. இந்த வாசகங்களை இந்த ஆஸ்பெக்டில் நம்ம பார்க்கணும். முதல் வாசகம் பாருங்க பார்ப்போம். அப்படி நம்ம நல்ல ஆடுகளாக இருந்தால் பாருங்க, நீங்கள் பாவத்திலிருந்து என்ன பண்ணணும், மன்னிப்பு பெறுங்க. அப்படி பெற்றால் நாம் நல்ல ஆடுகள். மனம் மாறுங்கள், அப்படி மாறினால் நாம் நல்ல ஆடுகள். மக்களை பாருங்க, பேதுருட்ட கேட்குறாங்க, பேதுரு தப்பு பண்ணு, அப்புறம் தப்பு பண்ண உணர்றாங்க. தப்பு செய்ததை உணர்ந்தால் நல்ல ஆடுகள். அந்த தப்புக்கு பிராய்ச்சித்தம் கேட்க மக்கள்லாம் பேதுரு திருத்தம் நாடுறாங்க. ஐயா, நாங்கள் என்ன செய்யணும் சொல்லுங்க ஐயா. அவ்வாறு நம்முடைய குற்றத்தை உணர்ந்து நல்வழிப்படுத்த நம்மை தயாராக்கி கொண்டால் நாம் நல்ல ஆடுகள். பாருங்க பாப்போம், நாம நல்ல ஆடுகளாக இருக்க நம்மை தயார்படுத்துறோமா சிந்திச்சு பார்க்கணும். 2ஆம் வாசகம் பாருங்க பார்ப்போம். நீங்கள் தீயவற்றிலிருந்து இல்லையா, தீய காரியத்திலிருந்து உங்களை விடுவித்துக் கொள்ளுங்கள்.
அப்படி தீயதிலிருந்து விடுவித்து நாம் நல்வழி செல்ல தயாராக இருந்தால் நாம் நல்ல ஆடுகள். நம்ம ஆயனையே பேசிட்டு இருக்கோம். நல்ல ஆயன், நல்ல ஆயன். அவன் நல்ல ஆயன்தான். அவன் நல்ல ஆயன்தான். நாம் நல்ல ஆடுகளா? சிந்திச்சு பார்க்கணும். நம்ம சிந்திச்சு பாருங்க பார்ப்போம். நீங்கள் வழி தவறி ஆலயம் ஆடுகளை போல இருக்கிறீங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த வழி மாதிரி என்ன பண்ணணும்? திருந்தி நல்ல வழிக்கு வாங்க. திருந்து நல்ல வழிக்கு வாங்க என்று அந்த ஆண்டவருடைய குரலுக்கு செவி கொடுக்கும் ஆடுகள் நாம யோசிச்சு பார்க்கணும். 2ஆம் வசனம் சொல்றது பாருங்க. நீங்க தீய வழியை பின்பற்றினீங்க, கெட்ட வழியில இருந்தீங்க. ஆனால் இப்ப என்ன பண்ணுங்க? அந்த நீங்கள் வழி தவறிய ஆடுகளைப் போல இருந்தீங்க பார்த்தீங்களா? அதையெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணுங்க? நல்ல வழிக்கு வாங்க. அப்படி நாம் வந்தால் நாம் நல்ல ஆடுகள். நற்செய்தியில பாருங்க பார்ப்போம். என் ஆடுகள் என் குரலுக்கு செவி கொடுக்கின்றன. மிக முக்கியமான விஷயம் சகோதரர்களே. ஒரு ஆயனுடைய மகிழ்ச்சி, ஆயனுக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய காரியமே தான். என் ஆடு என் குரலுக்கு செவி கொடுக்குது. இதை நாம யோசிச்சு பார்க்கிறோமா? சிந்திச்சு பாருங்க பார்ப்போம். நல்லாயன் மேலேயே நம்ம என்ன பண்றோம்? அனைத்தையும் தூக்கி போட்டுறோம். நாம் நல்ல ஆடுகளா இருக்கிறோமா? என் ஆடுகள் என் குரலுக்கு செவி கொடுக்குது, என் ஆடுகள் என்னை பின்பற்றி வருது. இந்த நம்ம செய்கிறோமா? சகோதரர்களே, நாம் வாழ்கிற சமுதாயத்தில் நம்ம என்ன பண்றோம்? எனக்கு டீச்சர் சரியில்லை, எனக்கு என்னுடைய குரு சரியில்லை, என்னுடைய வழிகாட்டு சரியில்லை, என் பெற்றோர் சரியில்லை என்று நமக்கு வழிகாட்டுவர்களை அவர்களையே நம்ம வச்சு நம்ம என்ன பண்றோம்? குறை சொல்லி நாம நம்ம தப்பிச்சுக்க பார்க்கிறோம். ஆடுகளாகிய நாம் எப்படி இருக்கிறோம்? சிந்தித்து பார்ப்போம். நல்ல ஆடுகளாக மாற முயற்சி செய்வதற்காக ஜெபிப்போம். நாளை சந்திப்போம்.